பேச்சம்பழம் நீர் வைங்க. பாலிகா வந்துச்சா? பாலிகா உள்ள உள்ள இல்ல இல்ல குளிச்சுட்டா அப்படி. பாலிகா வரலையா? மா கூப்பிடுங்கம்மா. ஏய் பாலிகா சீக்கிரம் வச்சிருக்கேன். ராஜா மாயடி சொல்லுமாடா பேச்சு மாற போட்டு சொன்னேன்.
ಎಲ್ಲ ಕಟ್ಟೆ ಕವಡ ಕಡ என் பந்த விட प्रभु महाराजा महाराजा मायानी वाया वाह विभूति केकरा विभूति कनियुडे कनिगुडे
தள்ளி புரியுதா? ஏய் பசங்களா ஏய் இறக்கி இந்த பக்கம் வந்துருச்சு எல்லாரும். சின்ன பையன் இந்த பக்கம். இல்ல நான் தான் பாப்பேன். ராஜா மாயாண்டி சொல்ல மாடா அவன் எடுத்து ஏய் பெருங்காடி கலங்கடிக்காத மகனே கலங்கடிக்காத யாரையா கலங்க மாடா ராஜா அண்ணாயா எண்ணி மக்களெல்லாம் காப்பாற்றப்பட்டா மகாராஜா எல்லாரும் பாருங்க வா 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 நீ தள்ளி தள்ளி நிக்காத வா மாடா மகாராஜா புரியுதா? 7 மாதத்துல முடியும். என் தாய்க்கு சமண்டி புரியுதா? நீ எனக்கு பேச்சு நீயே எனக்கு பேச்சுதான். ஓ நீ என் தாய் தான். சரியா? இல்லையா? அப்போ வாங்க வாங்க அம்மா ராஜா மாயாண்டி செய்து விடுறா வாடா குடும்பத்தை காப்பாற்றா மக்களை காப்பாற்றா மகாராஜா அழிக்கிறதுக்கு வேண்டாம் எல்லாம் சொன்னீங்க. உன்ன போல அங்க ஒட்டி இருக்கிறாள் அதையா சொல்றீங்க? பாபா பிரபு மகாராஜா காப்பாத்தி கொடுறா நாடி வந்து காப்பாத்தி கொடு மகாராஜா மாயாண்டி காப்பாத்தி கொடு இல்ல குழந்தைங்கள திருநீர் போட்டு வரட்டாங்க பசங்க எல்லாம் திருநீர் போட்டு சரி சரி எண்ணிக்கை கணக்கு பண்ணிட்டு என் தாய் வருவா நான் கூட நீங்க காப்பு பண்ணி சிக்கிறேன் நானே இருக்கால கூட அப்பா கவலைப்பட புரியுதா? இந்த வருஷம்
ஆரோக்கியமா. சரியா? கவலைப்படாத. அவ எதிர்பார்த்தது அவளுக்கு கிடைக்கும். நல்ல முறை நீ கோவத்தை கட்டுப்படுத்தணும். உன் பிள்ளைங்க வழிய நீ கேள்விக்குறியாக்குற. புரியுதா? விபத்து என்னதுங்க? இவதான் தீர்வு. இவ இரு மனசுக்காரியா நிக்கிறா, மூணு மனசுக்காரியா நிக்க மாட்டாங்க. ஆனா பொண்ணானா ஆணுதான் முக்கியம் நிக்கிறான். இரண்டுக்கு இவதானே ஈன்றா இல்ல இல்ல. அந்த பொண்ணுதான் அமையும். போ வராது, அதுதான் அமையும். அவர் ஆத்தல வேணா உங்களுக்கு, அவர் அருளே வேணாவா? மகாராஜா கால விடா விடா கால மகாராஜா குழந்தை 3 நாளா வேலை செய்யறா. மகாபிரபு அடிவா நிக்கா மகாராஜா. பிள்ளைகள் 1000 கோடி ஒரு மக்கா மகாராஜா. சிவமா இருப்ப. கேளு என்ன ஒரு கேளு ஒரு வார்த்தை கேட்ட மறுப்பு கேட்கலாம். தெளிவாயிடும். மனசுல ஒண்ணு வச்சு வாயில போட்டு யோசிக்காது. நடக்குமா நடக்காதா கேட்டுறேன் கேட்டுறேன். நடக்கும் போ. அயவதனல் பதம் பணிவோம் பயமதை பூவியதில் நீக்கிட நாளுமே. அயவதனல் பதம் பணிவோம் பயமதை பூவியதில் நீக்கிட நாளுமே. அயவதனல் பதம் பணிவோம் பதம் பணிவோம். புறவி முகமுடல் புவியினுள் வந்தவன் புறவி முகமுடல் புவியினுள் வந்தவன் பிறவி துயரதை தீர்த்தே அருள்பவன் புறவி முக மூடல் புவியினுள் வந்தவன் பிறவி துயரதை
நீக்கிடனாளுமே அயவதனு தன் பதம் பணிவோம் வேதாந்தாரியல் தொழுதிட மகிழ்ந்து வேத பொருளினை அருளிட உவந்தான் வேதாந்தாரியல் தொழுதிட மகிழ்ந்து வேத பொருளினை அருளிட உவந்தான் ஐந்தை நகரினில் எழையுடல் அமர்ந்திடும் கொழுந்தே எமது துயரதை களைந்திட ஐந்தரினில் எழிலுடல் அமர்ந்திடும் கொழுந்தே எமது துயரதை களைந்திட அயவதனல் தன் பதம் பணிவோ பயமதை பூவியதில் நீக்கிட நாளுமே அயவதனு தன் பதம் பணிவோ பதம் பணிவோ श्री कृष्ण गोविंद हरे मुरारे ये नाथ नारायण वासुदेवा श्री कृष्ण गोविंद हरे मुरारे ये नाथ नारायण वासुदेवा गोविंद गरुड़ध्वज प्राण प्यारे ये नाथ नारायण वासुदेवा श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद हरे कृष्ण हरे राम राधे गोविंद श्री कृष्ण गोविंद हरे मुरारे हे नाथ नारायण वासुदेवा श्रीमन्नारायण नारायण नारायण भज मन नारायण 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 श्रीमन्नारायण नारायण नारायण भज मन नारायण 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 श्री कृष्ण गोविंद हरे मुरारे ये नाथ नारायण वासुदेवा गोविंद जय जय गोपाल जय जय राधा मोहन हरि गोविंद जय जय श्री कृष्ण गोविंद हरे मुरारे हे नाथ नारायण वासुदेवा எல்லாமே இந்த அம்மா தான். எல்லாம் என் 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நடந்து குழந்தை பிறந்து எல்லாமே அந்த அம்மா தான் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது. அதனால எங்களுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அவங்க. நாங்கள் இங்கே வந்து போயிட்டுருக்குறோம். எந்த இதுவாக திருவிழானாலும் நாங்கள் வந்து கலந்துக்குவோம். எங்களுக்கு எல்லாமே பேச்சியம்மா சுடல் ஐயா தான். நான் இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன். என் பசங்களுக்கு நல்லது நடக்கணுன்றதுனால கேட்க வந்திருக்கிறோம். ஆனால் எல்லாரும் சொல்லி அதுதான் வந்திருக்கிறோம். என் பொண்ணு பையனுக்கு நல்ல ஒரு இது நடக்கணும், கல்யாணம் இந்த மாதிரி நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த அம்மா கையில் வந்து வரம் கேட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். எல்லாருமே நல்லது நடக்கணும்னு சொல்லுறதுனால தான் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். நாங்கள் இந்த ரொம்ப மன உளைச்சலோட வந்தோம் அந்த கோயிலுக்கு. ஐயா பேசி ஏதோ இந்த கோயில் எங்கள் 38 வருஷமா இருந்தோம் இங்கே. கோயிலை பற்றி தெரியாது. உடம்பு சரியில்லாதப்ப திடீர்னு ஒருத்தவங்க சொல்லி இங்கே வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பரவாயில்ல. இந்த மன உளைச்சல் இல்லாமல் ஏதோ வரோம் போகிறோம். கடவுள் புண்ணியத்தில் அந்த அம்மா பேச்சியம்மா தயவால் நல்லபடியாக நடக்கணும். எல்லாமே நல்லது நடக்கணும். அந்த கடவுளை மனசார வேண்டிக்கிறேன். நல்லது நடத்தி கொடுக்கணும். ஒரு வருஷமா வந்துட்டு இருக்கேன். नमस्ते, मैं यहाँ 2 साल से आ रही हूँ। मेरा नाम नीलू है और मैं बच्चों को लेके आती हूँ। बहुत अच्छा लगता है, बहुत यहाँ आके शांति मिलती है और यहाँ बहुत भरोसा है और भरोसेमंद लोग आते हैं। मैंने बहुत देखा है यहाँ कि कैसे कैसे बच्चे लोग आते हैं और ठीक हो जाते हैं। बस सब अच्छा रहे और
अच्छा मंदिर है, बस थोड़ा मन के शांति के लिए आते हैं. नमस्ते. நமஸ்காரம். இங்கே நான் ஒரு வருஷமா வரேன். எனக்கு ரொம்ப மன நிம்மதி கிடைக்கிறது. எனக்கு நான் பசங்களை கூட்டின்னு வரேன். பசங்கள் பாஸ் ஆகிறதும் இதாகிறதும் நல்லா இந்த அம்பாள் நல்லா இது பண்ணுறா. அப்புறம் இவெல்லாம் ரொம்ப புஜாரிலாம் நல்லா ரொம்ப ஒத்து இது பண்ணுறா. எனக்கு இவ்வளோதான் தெரியும் ஆக்சுவலி இன் தமிழ். ஓகே, நல்லா இருக்குது. ரொம்ப மன திருப்திக்கு நான் இங்கே வரேன். ரொம்ப சாந்தி கிடைக்கிறது. நாங்கள் ஒரு 5-6 மாசமா இங்கே வருவோம். எங்கள் பிள்ளைங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தது. இங்கே வந்து இப்போ வேலை சொல்லியிருக்காங்க. ஒரு பையனுக்கு அமைஞ்சிருச்சு, இன்னொரு பையனுக்கு அமையணும். கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஃபேமிலி கொஞ்சம் ரன்னிங் ஆகுது. அதனால இப்போ அடிக்கடி இங்கே வந்துகிட்டு இருக்கிறோம். பசங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு. குலதெய்வத்துக்கு போயிட்டு சொன்னாங்க, போயிட்டு வந்திருக்கிறோம். இன்னும் நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். இந்த கோயில் நாங்கள் வந்து சக்தி வாய்ந்த கோயில். நாங்கள் சென்னை கோயம்பேட்டிலேருந்து வந்திருக்கோம். கோயிலை பற்றி இப்போதான் எனக்கு ஒரு இதாக இருந்து இந்த சித்திரை திருநாள் என்று இந்த திருவிழா பார்க்க நாங்கள் அவருடைய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கோயிலிருந்து ஒரு சிலர் எல்லாம் பலன் பெற்றிருக்கிறார் என்று எங்களுக்கு கேள்விப்பட்டுதான் இந்த கோயிலை நாடி வந்திருக்கிறோம். இதுவரை இந்த கோயிலுக்கு வந்தவர்களும் ஓரளவுக்கு நல்லபடியாக நினைத்ததுதான் நடந்திருக்கிறேன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை நம்பிதான் வந்திருக்கிறேன். கோயில் சித்திரை திருவிழா என்று இந்த திருவிழாவை பார்த்து கொண்டு நம் மனமகிழ்ச்சியுடன் மக்களிடம் அனைவரும் அனுசரித்து இந்த கோயிலை சிறப்பிக்குமாறு, திருவிழாவை பெரும் சிறப்பிக்குமாறு நான் நல்லபடியாக கேட்டுக்கொள்கிறேன். நகனூர் அம்மன் பேச்சியம்மன் ஆலயத்தில் இன்னைக்கு அன்னதானம் நடைபெறுவதால் அனைவரும் பொதுமக்கள் அனைவரும் வந்து கண்ணிகாலிக்கும்படி வேண்டிக்கொள்கிறேன். ஐயா மகாராஜா ஐயா அவர் ஆலயத்தில் இன்னைக்கு அன்னதானம் நடைபெறுவதால் புடமலசாமி சுடலையா ஐயா மகாராஜா அவர் ஆலயத்தில் இன்னைக்கு அன்னதானம் நடைபெறுவதால் பொதுமக்கள் அனைவரும் வந்து அன்னத்தை சாப்பிட்டு கண்ணிகாலிக்க மாதிரி ஐயாவை வேண்டிக் கொள்கிறேன். நாங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்து இந்த சேனலுக்கு வந்தோம். இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சாமியை பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சுடலமலை சாமி, பேச்சியம்மா, கருப்பன் இவங்க 3 பேருமே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. நீங்கள் எது நினச்சி வந்தாலும் நல்லபடியாக நடக்கும். வாங்க, எல்லாமே உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க. நான் இப்போ தான் புதுசு, ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் தான் எனக்கு இப்போ தான் ஐயாவுக்கு பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே. வணக்கம், நான் உள்ளகரத்தில் இருக்கிறேன். இங்கே வந்து நான் ஒரு 2 வருஷம் தான் ஆகுது. நான் இங்கே வந்தது வரையும் நான் இங்கே ஒரு வருஷம் தவறாமல் இங்கே வரேன். எனக்கு இங்கே வந்தது நான் நினச்சதெல்லாம் நடக்குது. அவ்வளோ சக்தி. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்மளுக்கு வந்து உடனே அது நிறைவேற்றி கொடுக்குறாங்க. அவங்க அந்த அம்மா நிறைவேற்றி கொடுக்குறாங்க எனக்கு. இது வரையும் நான் நினச்சதெல்லாம் நடக்குது. இனியும் நடக்கணும் நினச்சதெல்லாம். நன்றி. இந்த ஊரில் தான் இருக்கேன். நான் 2 வருஷம் கிட்டமா வரேன் இந்த கோயிலுக்கு. நல்லா ஒரு இது இருக்குது கோயில். நான் வந்து 2 வருஷம் கிட்ட தான் வந்து கோயில். நான் இங்கே வந்து எங்களுக்கு சொந்தக்காரங்க, அதனால வருவேன். பேச்சம்மாண்ட பேசிட்டு அந்த எல்லாம் பேசிட்டு நான் நினைக்கிறது ஏதோ நல்லதாக நடக்கும். நான் வந்து 1 வருஷமா வரேன். என் பையனுக்கும் எனக்கும் பிரச்சனை இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பையனுக்கும் கொஞ்சம் சாந்தமாயிருக்கும். ஊனப்பட்ட பையன். எங்கள் வீட்டுக்காரர் பயங்கரமாக குடிப்பார். பசங்க இது மாதிரி ஸ்கூலில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. 10th படிக்கிற பையன். அவனோட ப்ராப்ளத்தை சொடலமட சாமி தான் வேண்டிக்கிட்டு சரி பண்ணார். இப்போ என் ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். நல்லது நடந்திருக்கு. எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதனால தான் நாங்கள் வந்துட்டு இருக்கோம். நான் வந்து 1.5 மாசமா ஆகுது இங்கே. ராஜலட்சுமி இங்கே லட்சுமி நகர் தான். இந்த வருஷம் இங்கே வந்து ஒரு 10-20 வருஷமா வரோம் நாங்கள். அம்மன் நாகத்தம்மன் இருக்காங்க, பேச்சி அம்மன் இருக்காங்க, சுடலமாட சாமி இருக்காரு. எல்லாரும் எது நினைச்சாலும் நல்லா நடக்குது. நல்லா ஒரு சந்தோஷம் நல்லா நடக்குது. பக்கத்துல இருந்து வர்றாங்க. இங்க ஆழ்வார் நகர்ல இருந்து வருவாங்க, அம்மா ஹோட்டல்ல இருந்து வருவாங்க, அப்புறம் இந்த பக்கம் இருந்து வருவாங்க, திருமால் முருகன் கோயில் கிட்ட இருந்து வருவாங்க. என்ன வேண்டுதல்
வேண்டுதல்லாம் பொதுவா நம்ம நினைச்சது நடக்குது. நினைச்சது அம்மனோட அருள் கிடைக்குது நல்லா. எனக்கு எங்க வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லாம இருந்தாரு. இப்ப நல்லா குணமாயி நடக்கிறாரு. ஹார்ட் ஆபரேஷன் ஆனது அவருக்கு. அவரா வருவாரு, சுத்தி கும்பிட்டுட்டு வருவாரு. ஒரு நல்லா இருக்காரு. என் பேர் புவனேஸ்வரி. நான் பழவந்தாங்கல்ல தான் இருக்கேன். பழவந்தாங்கல் சபையிட்ட இருந்து வரேன். எங்க நாத்தனார் தான் சொன்னாங்க, இந்த கோவில் என்ன இது பண்ணாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சில கஷ்டத்தோட வந்திருக்கேன். எனக்கு நடக்கும். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். எனக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சுதான் நான் வந்திருக்கேன். என் பசங்க, எங்க மாமியார் எல்லாருமே எல்லாருமே வந்திருக்கோம். என் பேர் தமிழ்ச்செல்வி. நாங்கள் பிவி நகரில் இருக்கோம். இது வந்து 1 மாசமா ஆகுது இந்த கோயிலுக்கு வந்து. ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. இருந்தாலும் உடம்பு சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஐயா கிட்ட வந்துட்டோம். என் பிள்ளைக்கு உடம்பு நல்லா ஆயிடும். பேச்சியம்மா பிள்ளைக்கு நல்லா கொடுத்தாங்கன்னு நம்பிக்கை இருக்கு.